அன்புறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. நாம் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும். இந்த தருணத்தில் நான் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓட்டு போடணும், ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடுறதுல இப்போ நோட்டாவுக்கு எப்பயுமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போலாகும். நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது உங்களுடைய ஓட்டை வீணடிப்பதற்கு சமமான ஒன்று தான். ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக நடைமுறையில் யார் அதிக வாக்குகளை பெறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக கருதப்படுறாங்க. அதனால் ஒரு தொகுதியில் இப்போ 1,00,000 ஓட்டு இருக்குது அப்படின்னா 99,999 பேரும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு ஒரே ஒரு நபர் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் அந்த ஒரு நபர் ஓட்டு போட்டார் இல்லையா, அந்த வேட்பாளர் அவர் தான் வெற்றியாளராக கருதப்படுவார். அதனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது அப்படின்றது ரொம்ப நல்ல பிரியாணியை செஞ்சுட்டு அதை குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமமான ஒன்று தான். அதனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுற எண்ணம் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. ஏதோ ஒரு வேட்பாளர், ஏதோ ஒரு கட்சி, நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீங்களா, எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களையும் பாருங்கள், எல்லா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளையும் பாருங்கள். அவங்க எதுக்கானவங்கன்னு பார்த்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை கைவிட்டுருங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது பயனில்லாத ஒன்று தான். அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. இந்த காணொலியில் 200வது சட்டமன்ற தொகுதியான போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தேனி மாவட்டத்தில் வருது போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதி எண் 200. எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். இங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கழகத்தின் சார்பில், அதாவது டிஎம்கேவின் சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். 2011, 16, 21 3 முறையும் ஓபிஎஸ் தான் போடிநாயக்கனூரில் வெற்றி பெற்றவர். அப்போ அதிமுகவின் சார்பில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை அவர் திமுக கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் விடி நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முனைவர் கலையரசு அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எஸ் பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். அதற்கடுத்து வாக்காளர்களை பற்றி பார்ப்போம். ஆண் வாக்காளர்கள் 1,26,854 சதவீத அடிப்படையில் 48.49. பெண்கள் 1,34,757 சதவீத அடிப்படையில் 51.51%. மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர். ஒட்டுமொத்தமாக 2,61,626. ஒட்டுமொத்தமாக இங்கே போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 346. இங்கே என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் சமூகம் அதுதான் பெரும்பான்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட 26% இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேவேந்திர குல வேளாளர்கள் 20%, செட்டியார்கள், பிள்ளமார்கள், வெள்ளாள கவுண்டர்கள் இவங்களாம் கணிசமாக இருக்கிறாங்க. இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக முக்குலத்தோர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் இருக்குது. இதுவரை நடந்த தேர்தல்களுடைய முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இங்கு 4 முறையும், அதிமுக இங்கு 8 முறையும், திமுக இங்கு 3 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவின் சார்பில் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டார். 1,50,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். சதவீத அடிப்படையில் 46.58. திமுக கழகத்தின் சார்பில் அப்போ தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிட்டார். அவர் 89,029 சதவீத அடிப்படையில் 41.45. நாம் தமிழர் கட்சி அப்போ 11,114 வாக்குகளை பெற்றிருக்கு. அப்போ பிரேம்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிக்கிட்டார், 5.17%. அமமுக இங்கே 5,649 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 2.63. ஒரு 5 ஆண்டு காலத்தில் தேர்தல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாருங்கள். கடந்த தேர்தல் நடந்தப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஏபாம் பிஃபாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேட்பாளர்களுடைய அந்த இதில் கையொப்பமிட்டவர் ஓபிஎஸ். அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர் தான் வேட்பாளர்களையும் அறிவித்தார். முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்களையும் அறிவித்தார். எல்லா முக்கியமான முடிவுகளையும் அந்த காலகட்டங்களில் எடுப்பவராக, அவர் எடுக்கலினாலும் அதற்கு கையொப்பமிடுவராக இருந்தவர் ஓபிஎஸ். இந்த 2021 தேர்தலில் இப்போ 2026 தேர்தலுக்கு சற்று முன்பாக தான் அவர் திமுகவில் இணைகிறார். இப்போ எல்லோரையும் போல ஒரு வேட்பாளராக, அவரும் ஒரு சாதாரண வேட்பாளராக இருக்கிறார். ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 2001 அவருடைய தேர்தல் சட்டமன்ற
எம்எல்ஏ பயணம் வந்து தொடருது. 2001-6 பெரிய குளத்துலையும் 11-16-21 போடிநாயக்கனூர்லையும் அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2001-6 அந்த காலகட்டத்திலேயே ஒரு முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார், முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகும் அவர் தான் முதல் 2 மாதங்கள் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவர் வந்து இருந்திருப்பார். 2022 ஒரு பிரச்சனையாகி தான் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற குழுவை நடத்திட்டு வந்தார். அதன் பிறகு அவர் வந்து கடைசியாக இப்போ தேர்தலுக்கு முன்பாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் திமுக கழகத்தில் போய் இணைகிறார். இப்போ திமுகவினுடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அதிமுகவில் இருந்தப்ப தங்கத்தமிழ்ச்செல்வனும் அதிமுகவில் பயணித்தவர் தான். அப்போ அவங்க வந்து எதிரும் புதிருமாகத்தான் இருந்தாங்க தேனி மாவட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரே கட்சியில் ஒன்றாவே தான் இருக்கிறாங்க. அவர் கட்சியில் ஓபிஎஸ் கட்சியில் இணையும் போதும் தங்கத்தமிழ்ச்செல்வன் உடன் தான் இருந்தார். இப்போ பிரச்சாரங்கள்லையும் தங்கத்தமிழ்ச்செல்வன் உடனே தான் இருக்கிறார். ஸோ இது ஓபிஎஸ்னுடைய பலம் பார்த்தீங்க அப்படின்னா முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு ஐக்கானாக வந்தவர். அவர் முதலமைச்சர் வரைக்கும் பதவி வரைக்கும் போயிருக்கிறார். அப்படின்றதுனால அந்த சமூக மக்கள் அவர் ஒரு பெரிய தலைவராக இன்னமும் கூட பார்க்கிறார்கள். அதே போல் சிம்பத்தி அவருக்கு வந்து இருக்குது. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை வந்து ஒருங்கிணைப்பாளர்லேருந்து தூக்கி போட்டாங்க அப்படின்னு இப்பவும் கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறார். ஸோ அந்த சிம்பத்தி ஒர்க் ஆகும். திமுகவினுடைய சின்னம், திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய பலம், இதெல்லாம் அவருடைய பலமாக பார்க்கப்படுது. பலவீனம் சொன்னீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அவர் அதிமுகவில் இருந்தார், இப்போ திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்படலாம். அவருக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதனால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண அவர் அப்படின்னு வந்து அவர் வந்து கிளைம் பண்ணுறார். அதிமுகவின் சார்பில் VT நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியினுடைய வேட்பாளராக அவர் வந்து போட்டியிட்டார். இப்போ போடிநாயக்கனூர் மிக முக்கியமான தொகுதி. தேனி மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான தொகுதி போடிநாயக்கனூர். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுடைய தொகுதி அப்படின்றதுனால ஸ்டார் தொகுதி. அங்கே வந்து VT நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக இங்கே 8 முறை வெற்றி பெற்றிருக்கலாம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதோ தேனியில் அதிமுக வலுவாக இருந்தது. ஓவர் த பீரியட் ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு அது வந்து சம அளவில் தான் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த முறை எப்படி சொல்கிறது 3 ஜெயிச்சாங்க திமுக, 1 வந்து அதிமுக ஜெயிச்சுது. இந்த முறை 4க்கு 4 நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவின் சார்பில் என்ன பரப்புரை செய்யப்படுதுன்னா பாருங்கள், நீங்கள் தான் வந்து அவரை தேர்ந்தெடுத்தீங்க, இப்போ அவர் திமுகவுக்கு போயிட்டாரு, ஓபிஎஸ் வந்து துரோகி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதிமுகவை காட்டிலும் அங்கே ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதற்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முனைவர் கலையரசு அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி 2021 11,114 வாக்குகளையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11,960 வாக்குகளையும் பெற்றிருக்கு. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அதுக்கப்புறமாக வந்து விருதுநகர், இந்த மாவட்டங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை 2021 தேர்தலில் 24 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றாங்க. ஆனால் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னும் ரொம்ப குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. ஸோ தேனி அப்படின்றது இன்னும் நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய ஒரு கட்சியாக அங்கே வந்து இருக்கு. ஸோ ஒரு 15,000 வாக்குகள் வரை நாம் தமிழர் கட்சி பெறக்கூடும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எஸ் பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தேனி வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஸோ விஜய் அவர்களுடைய பிரபலத்தை வச்சு அவர் ஓரளவுக்கு அங்கே வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக போட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனாலும் கூட அங்கே ஓபிஎஸ் அவர்களுக்கான எட்ஜ் தான் இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் அங்கே கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்களை திமுகவில் இணைச்சதன் மூலமாக தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை திமுக ஒருங்கிணைத்து அவங்க பெறுவாங்க அப்படின்ற கணக்கு போட்டு தான் ஓபிஎஸ் அவர்களை அந்த கட்சியில் இணைச்சிருக்கிறாங்க. அது தேனி மாவட்டத்திலையும் கை கொடுக்கும், மதுரையினுடைய சில பகுதிகளில் கை கொடுக்கும், விருதுநகர் உள்ளிட்ட முக்குளத்தூர் சமூகம் எங்கெல்லாம் கணிசமாக இருக்கிறாங்களோ ராமநாதபுரத்தில் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு திமுக வந்து கணக்கு போடுறாங்க. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இந்த முறை 2026 போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேனி மாவட்டத்தில் வரக்கூடிய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.